ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மியூசிக்கல் வீடியோ பார்க்கலாம். இதுவும் தியரி பேஸ் தான். இன்றைக்கி வந்து ஸ்டாஃப் லைனை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டாஃப் லைன் ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ரீடிங் நாலேஜ் தான் உங்களுக்கு வந்து ஈஸியான கீயை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். யூனிவர்சல் இல்லை, நீங்கள் வந்து லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜ் தெரியலைன்னா கூட இந்த மியூசிக் ஷீட்டை வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் உள்ள பர்சன்ஸ்க்கு நீங்கள் அனுப்புனாலும் அந்த ஷீட்டை ப்ளே பண்ணாலே உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டியூன், அந்த ஒரிஜினல் டியூன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மியூசிக் ஷீட் ரீடிங், சைட் ரீடிங்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியாமல் இருக்கலாம், இல்லை சைனீஸ் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி அந்த ஷீட்டை நீங்கள் வேறு யாராச்சும் லாங்குவேஜ் தெரியாத ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அனுப்புனாலும் அவங்களால நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்க டியூனை கரெக்டாக ப்ளே பண்ண முடியணும். அதுக்கு ஒரு நார்மலான அதாவது யூனிவர்சலாக எல்லோரும் அக்செப்டபிளான ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வேணும். இப்போ இங்கிலீஷ் வந்து கிட்டத்தட்ட குளோபலி அக்னாலஜ்டு லாங்குவேஜ் மாதிரி மியூசிக்கு வந்து ஒரு நார்மலைஸ் பண்ண ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை தான் மியூசிக் ஷீட்டில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதில் பியானோவை பொறுத்த வரைக்கும் 2 செட் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். இது வந்து ட்ரிபிள் கிளெஃப்னு சொல்லுவாங்க, இது பேஸ் கிளெஃப்னு சொல்லுவாங்க, இது வந்து ஜி கிளெஃப்னு சொல்லுவாங்க. ஜீனா அதுக்கு முன்னாடி என்னென்னு சொல்லிடுறேன். எதுக்காக 2 செட் ஆஃப் லைன்ஸ் இருக்குன்னா, இது வந்து ரைட் ஹேண்டில் வாசிக்கிறதுக்கு, இது வந்து ரைட் ஹேண்டில் என்னென்ன வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இது வந்து மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு, அதாவது க்ராஸ் பண்ணி வாசிப்பாங்க. ப்ரிடாமினண்ட்டாக வந்து இந்த செட் ஆஃப் லைன்ஸில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் வாசிக்கிறதுக்கு, இந்த செட் ஆஃப் லைன்ஸில் இருக்கிறதெல்லாம் ரைட் ஹேண்டில் வாசிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ 2 லைனும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த 2 லைனுக்கும் எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? 1 2 3 4 5 ஸ்பேஸ் இருக்குது, இடைவேளை. ஓகேவா? 5 ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் 5 லைன் இருக்குது. 4 ஸ்பேஸ் இருக்குது, 5 லைன் இருக்குது. நோட், இந்த நோட், மியூசிக் நோட்டை ஸ்பேஸ்லேயும் ப்ளேஸ் பண்ணலாம், லைன் மேலேயும் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த ட்ரிபிள் கிளெஃபை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். FACE, ஃபேஸ், முகம். இந்த ஃபேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஸ்பேசஸை ACEG, அதாவது ஆல் கவ் ஈட் கிராஸ், ஆல் கவ் ஈட் கிராஸ். அந்த அந்த ஒரு சென்டென்ஸை ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த ஸ்பேஸை ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஃபேஸ், இது வந்து ஆல் கவ் ஈட் கிராஸ். இப்போ மிடில் சிங்கிறது ரொம்ப முக்கியம். மிடில் சி. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் விளையிட்டு. ஓகே, மிடில் சிங்கிறது ரொம்ப முக்கியம். மிடில் சீன் என்னென்னா, உங்கள் பியானோ கீபோர்டு எடுத்திங்கன்னா 5 ஆக்டேவ் இருக்கும். 5 5 12 16 60 கீஸ் இருக்கும். இல்லைனா ஆக்டேவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 ஆக்டேவ் இருக்கும். எந்த ஆக்டேவ் மிடில் இருக்கோ, இப்போ 5 ஆக்டேவ் உள்ள கீபோர்டில் 3rd ஆக்டேவ் மிடில் ஆக்டேவ். அந்த மிடில் ஆக்டேவில் உள்ள சி தான் மிடில் சி. அப்போ ட்ரிபிள் நோட்லாம் எங்கே வரும்? அந்த மிடில் சி, இல்லைனா மிடில் சிக்கு ரைட் சைடில் உள்ள ஆக்டேவ்ஸில் ப்ளே பண்ணணும். பேஸ் எங்கே வரும்? மிடில் சிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள 2 ஆக்டேவில் வரும். அப்போ ட்ரிபிள் நோட்ஸ் மோஸ்ட்லி மிடில் சி அண்ட் அபோவில் உள்ள ஆக்டேவ்ஸில் ப்ளே பண்ணுவீங்க. பேஸ் நோட்டை மிடில் சிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள 2 ஆக்டேவ்ஸில் ப்ரிடாமினன்ட்லியில் மோஸ்ட்லி இப்படி தான் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, இந்த மிடில் சீன்னா, இப்போ ஃபஸ்ட்டு மிடில் சி வந்து கனெக்டிங் லைன் கிட்டத்தட்ட. இது வந்து ட்ரிபிள் கிளெஃப்னு சொல்லுவாங்க, இது பேஸ் கிளெஃப். நார்மலாக இது வந்து ஜி கிளெஃப்னு சொல்லுவாங்க, ஜி கிளெஃப்னு சொல்லலாம். இந்த சிம்பிள் எப்படி இருக்கும் பாருங்களேன். எங்கே ஆரம்பிக்கிறேன் நான்? இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறது இதுதான் ஜி நோட், அதாவது எஃப். இது என்னவாக இருக்கும்? ஸ்பேஸ் நோட் எஃப்னா அடுத்த கீ ஜி. அது எங்கே இருக்குது? இந்த லைனில் இருக்கும். ஏ ஸ்பேஸில் இருக்கும். பி நோட் இந்த லைன், சி ஸ்பேஸில் இருக்குது. டி நோட் இந்த லைன், இ ஸ்பேஸில் இருக்குது. எஃப் நோட் இந்த லைன். இப்போ இது ரெண்டுக்கும், இந்த பேஸ் நோட்டுக்கும் ட்ரிபிள் நோட்டுக்கும் கனெக்ஷன் எங்கே வருது பாருங்களேன். இது ஏ, இந்த லைன் பி, இந்த ஸ்பேஸ் சி, இந்த லைன் டி, இந்த ஸ்பேஸ் இ, இந்த லைன் எஃப்,
அடுத்த ஸ்பேஸ் ஜி, அடுத்த லைன் ஏ ஆச்சா, இது ஏ, அடுத்த லைன் என்னது பி, இந்த லைன் என்னது ஆப்வியஸா இது சி. இந்த லைன் மேலே ஏதாச்சும் நோட் இருந்துச்சுன்னா அந்த நோட் சி. அப்போ இந்த லைன், இந்த ஸ்பேஸ் இது சி, இது டி, இது இ, அது எஃப். அந்த கண்டினியூட்டி கிடச்சிட்டா பேஸ் கிளஃபில் உள்ள நோட்ஸுக்கும் ட்ரிபிள் கிளஃபில் உள்ள நோட்ஸுக்கும் ஒரு கண்டினியூட்டி எது மூலமாக கிடைக்குது, மிடில் சிங்கிற நோட்னால தான் கிடைக்குது. ஸோ மிடில் சியில் எந்த நோட் ப்ளே பண்ணாலும் நீங்கள் மிடில் ஆக்டேவில் உள்ள சியை தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா எஃப்ஏசிஇ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசிஇஜி ஆல் கவ் ஈட் கிராஸ்ங்கிற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த நோட் இதுலேருந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நோட், இங்கே ஒரு நோட், இங்கே ஒரு நோட், இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு நோட் இருக்குது, இந்த நோட் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது, எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இ, இது எஃப், ஜி, ஏ, பி, சி, டி, இ, இது இ நோட், ஃபினிஷ். அதே மாதிரி இதுக்கு கீழே வேணும்னா இந்த நோட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ, ஏக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஜி. ஓகே, அதுக்கு முன்னாடி எஃப், அதுக்கு முன்னாடி இ. இப்போ இ, எஃப், ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, இது சி. இது டி எழுதியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டாங்க, இது வந்து நான் மியூசிக் நோட்டேஷன் போட்டிருக்கேன். சி, தென் டி, இ, எஃப். அப்போ மிடில் சிங்கிறது பேஸ் லைன்ஸில் உள்ளதுக்கும் ட்ரிபிள் லைன்ஸ்க்கு ஒரு கனெக்டிங் லைனாக இருக்கிறது தான் மிடில் சி. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து எந்த நோட் வந்து எந்த லைனில் ஃபாலோ ஆனாலும் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இது வந்து ஜி கிளஃப்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறது இப்படி சர்க்கிள் பண்ணியிருப்பாங்க. எந்த இதை சுற்றி இருக்கு பாருங்கள், ஜி, இதுதான் ஜி நோட். எஃப்க்கு அப்புறம் ஜி தானே, இது ஜியை சுற்றி இருக்கும். இது இங்கே வந்து இப்படி இருக்கும், எஃப் கிளஃப்னு சொல்லுவாங்க. இதை எந்த இதை சர்க்கிள் பண்ணியிருக்கு, இந்த லைனை. இந்த லைன் எங்கே இருக்குது? ஈக்கு அப்புறம் எஃப். இப்போ ட்ரிபிள் கிளஃப் வந்து ஜி கிளஃப், பேஸ் வந்து எஃப் கிளஃப். இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிடில் சி கனெக்ஷன் கிடைக்கும். ரெண்டு ஸ்டாஃப் லைன்ஸுக்கும் ஒரு கனெக்டிங் நோட்டாக மிடில் சி இருக்கும். இப்படி இருந்தால் தான் அந்த நோட் வந்து கண்டினியூ ஆகும். பிகாஸ் இங்கேருந்து இ, டி, சி, பி, ஏ அப்படி ரிவர்ஸில் வந்தாலும் மிடில் சியை பாஸ் பண்ணி அப்படியே பேஸ் நோட்டுக்கு வந்துடலாம். ஓகே, இதுதான் நீங்கள் ஸ்டாஃபை ரீட் பண்ணுற, ஸ்டாஃப் லைன்ஸை ரீட் பண்ணுற மெத்தட். ரெண்டு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சா போதும். ஒரு வேர்டு எஃப்ஏசிஇ, இது வந்து ஆல் கவ் ஈட் கிராஸ். இதை ஞாபகம் வச்சாலே உங்களுக்கு வந்து டோட்டலாக மியூசிக் நொட்டேஷன்ஸை ஸ்டாஃப் லைன்ஸில் ஈஸியாக ரீட் பண்ணிட முடியும். ஓகே ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.